வணக்கம். மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பிரதமை திதி. அதனால் இன்றைக்கி நல்ல நேரம் இல்லை. ஆனால் சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. எந்த ராசிக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது இப்போ சொல்லிடுறோம். பார்க்கலாம் ராசி பலன். சூரிய பகவான் வைகாசி மாதம் முழுக்க ரிஷப ராசியில் இருப்பார். இதனாலே 4 ராசிகளுக்கு நன்மை. மீனத்திற்கு நன்மை, கடகத்திற்கு நன்மை, சிம்மத்திற்கு நன்மை, தனுசுக்கு நன்மை என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. ஆமாம், வழக்கமான அலட்டல், கர்வம், திமிரு இதெல்லாம் வேணாம். பொறுமை பொறுமை பொறுமை. அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை ஞாயிறு, 2 வடக்கு பச்சை திங்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சூரியன் வைகாசி மாதம் முழுக்க ரிஷபத்தில் இருக்கிறார். அது உங்களுக்கு நல்லதில்லை. பரிகாரம் சொல்கிறோம். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஏழை எளியவங்களுக்கு 2 நாளும் பசியாற்றணும். ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு 2 நாளும் கோயிலிருந்து காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பார்க்கணும். ஓம் அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. எல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க. கெடுதல் நடக்காது உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தேவையற்ற செலவு, வீண் கவலை அதிகம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். ஏங்க, கிருத்திகைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். சரி, அப்புறம் திங்கட்கிழமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, ஞாயிற்றுக்கிழமை அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. பண விஷயத்துல கவனம். திங்கக்கிழமை சூப்பர். மனோதிடம் சூப்பர். 12 ராசிலேயே மனசு கெட்டி யாருக்கு? உங்களுக்கு தான். மனோதிடம் உங்களுக்கு தான் அதிகம். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம் திங்கக்கிழமை நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வருமானம் உயரும், லாபம் பெருகும். அனுகூலமான எண் 1 2 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ள ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ரு தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. கோயிலிருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி தடுக்கப்படும் உறுதி. திங்கட்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. சூரியனுக்கும் நிலாவுக்கு ராத்திரியில் தீபம் காட்டணும். சூரியனுக்கு காலையில் ஓம் சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கிங்க. ஏன்னா திருஷ்டி இருக்கு உங்க மேல. ஏழைகளுக்கு பசியாத்து. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, திங்கள் ஞாயிறு, அதாவது ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். ஜாக்கிரதை. தேவையற்ற பேச்சு இருக்குது, தேவையற்ற குழப்பம் இருக்குது. கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை ஞாயிறு, 7 தெற்கு பச்சை திங்கள். நிதானம், பொறுமை. நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஏழை எளியவங்களுக்கு 2 நாளும் பசியாற்றணும். ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு 2 நாளும் கோயிலிருந்து காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பார்க்கணும். ஓம் அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. எல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க. கெடுதல் நடக்காது உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பிரமாதம். வைகாசி மாதம் முழுக்க சூரியன் உதவியாக இருக்கிறார். லாபத்தை பெருக்கிறார். மொத்தத்தில் 2 நாட்களுமே நல்ல நாட்களாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்லது. அனுகூலமான எண் 1 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு, 7 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு திங்கள். இந்த 2 நாளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. அதனால் வைத்தறிச்சல் விடுமா, திருஷ்டி விடுமா? அதனால் சூரியனுக்கு நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை, கிரி புத்தக நிலையம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. பெரிய ஊர்களில் சொல்லி வாங்கி படித்து பாருங்க. திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். மொத்தத்தில் 2 நாளும் உங்களுக்கு சிறப்புங்கிறதுனால இந்த வழிபாடு முக்கியம். சிம்ம ராசிக்கார நேயர்களை,
சிறப்பான நாளாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. சூரியன் வைகாசி மாதம் முழுக்க உங்களுக்கு உதவி செய்கிறார், லாபத்தை பெருக்கிறார். ஆனால் இந்த 2 நாள் சந்திரன் உதவியா இல்லை. அதனால வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் வழக்கமான அலட்டல், கர்ப்பம், பேச்செல்லாம் வேணாம். அனுகூலமான எண் 2, மேற்கு சிவப்பு, ஞாயிறு 7, தெற்கு வெள்ளை, திங்கள். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஏழை எளியவங்களுக்கு 2 நாளும் பசியாற்றணும். ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு 2 நாளும் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பார்க்கணும். ஓம் அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. எல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் நடக்காது உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பிறவிபலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, ஞாயிறு 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், திங்கள். இந்த 2 நாளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. அதனால வைத்தறிச்சல் விடுமா, திருஷ்டி விடுமா. அதனால சூரியனுக்கு நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை, கிரி புத்தக நிலையம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. பெரிய ஊர்களில் சொல்லி வாங்கி படித்து பாருங்க. திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். மொத்தத்தில் 2 நாளும் உங்களுக்கு சிறப்புங்கிறதுனால இந்த வழிபாடு முக்கியம். துளாராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் விசாகம், சுவாதி, சித்திரை ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறம் 2 நாட்களுக்கும் கிடையாது. கவனம், கவனம், கவனம். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஏழை எளியவங்களுக்கு 2 நாளும் பசியாற்றணும். ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு 2 நாளும் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படித்து பார்க்கணும். ஓம் அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும். சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. எல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் நடக்காது உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் உங்கள் பிறகு பலமான சுறுசுறுப்பு, தைரியம், வேகம் அதிகரிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். உயர்வு உண்டு. நல்லது, நிம்மதி, அப்புறம் என்ன சந்தோஷம். கள்ளக்கறீங்க, நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு, ஞாயிறு 2, 1, தெற்கு கிழக்கு, வெள்ளை பச்சை, திங்கள். இந்த 2 நாளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. அதனால வைத்தறிச்சல் விடுமா, திருஷ்டி விடுமா. அதனால சூரியனுக்கு நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை, கிரி புத்தக நிலையம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. பெரிய ஊர்களில் சொல்லி வாங்கி படித்து பாருங்க. திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். மொத்தத்தில் 2 நாளும் உங்களுக்கு சிறப்புங்கிறதுனால இந்த வழிபாடு முக்கியம். தனுசு ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நிம்மதி, நல்லது. அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள், பிரமாதம், சூப்பர் சூப்பர் சூப்பர். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு, ஞாயிறு 2, 1, வடக்கு கிழக்கு, மஞ்சள் சிவப்பு, திங்கள். 2 நாட்களும் உங்கள் பிறவிபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். இந்த 2 நாளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. அதனால வைத்தறிச்சல் விடுமா, திருஷ்டி விடுமா. அதனால சூரியனுக்கு நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை, கிரி புத்தக நிலையம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. பெரிய ஊர்களில் சொல்லி வாங்கி படித்து பாருங்க. திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். மொத்தத்தில் 2 நாளும் உங்களுக்கு சிறப்புங்கிறதுனால இந்த வழிபாடு முக்கியம். மகர ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், கோபம், வீண் பிடிவாதம், வீம்பு, அலட்டல் அதிகம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. திங்கக்கிழமை சூப்பரோ சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பிரமாதம். கலகரிங்க. திருவோணத்தில் பிறந்தவங்க சந்திர பகவானுக்கு நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. பிறை நிலாவுக்கு
மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பர் வெற்றி. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ள ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கோயிலிருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி தடுக்கப்படும் உறுதி. திங்கட்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. சூரியனுக்கும் நிலாவுக்கு ராத்திரியில தீபம் காட்டணும், சூரியனுக்கு காலையில். ஓம் சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்குங்க. ஏன்னா திருஷ்டி இருக்கு உங்க மேல. ஏழைகளுக்கு பசியாத்து. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை ஞாயிற்றுக்கிழமை. பதட்டம், கர்வம், ஆணவம், பேச்சு சரியில்லை. உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தான் தெரியும். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. திங்கட்கிழமை சூப்பர் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி, நல்லது. பிரமாதம், கல்லகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ள ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கோயிலிருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி தடுக்கப்படும் உறுதி. திங்கட்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. சூரியனுக்கும் நிலாவுக்கு ராத்திரியில தீபம் காட்டணும், சூரியனுக்கு காலையில். ஓம் சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்குங்க. ஏன்னா திருஷ்டி இருக்கு உங்க மேல. ஏழைகளுக்கு பசியாத்து. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லது. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஞாயிறு 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள். திங்கள் 2 நாளும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். இந்த 2 நாளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. அதனால வைத்தறிச்சல் விடுமா, திருஷ்டி விடுமா? அதனால சூரியனுக்கு நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க, விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. 2 நாளும் அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை, கிரி புத்தக நிலையம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. பெரிய ஊர்களில் சொல்லி வாங்கி படித்து பாருங்க. திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். மொத்தத்தில் 2 நாளும் உங்களுக்கு சிறப்புங்கிறனால இந்த வழிபாடு முக்கியம். நேயர்களை ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.